ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எளிமையான இத்தாலியில் இருந்து குடிபெயர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் நெப்போலியன். இராணுவத்தில் சேர்ந்து நல்லா கலக்கி எடுத்தான். ஒரு முறை எண்ணற்ற மக்கள் எல்லாம் கூடி போராடிக்கிட்டு இருந்தாங்க. வீரர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. கொஞ்சம் மிஞ்சினா மக்கள் பொங்கிடுவாங்க. கண்ணாடி பந்துகளை கச்சிதமா பீரங்கிகளில் பொருத்தி போராட்டக்காரர்களோட மீது செலுத்தினான். உயிர் இழப்பு இல்லாம கூட்டம் கலைஞ்சது. வெகு சீக்கிரமா படைத்தளபதியா உயர்ந்தாரு. ஆஸ்திரியாவின் வசம் இருந்த இத்தாலியின் பகுதிகளை பிடிச்சு காண்பிச்சான். கிழக்கு தேசங்களை பிடிக்கும் முயற்சியை நெல்சன் தகர்த்தார். பயம் என்றால் என்னவென்றே அறியாமல் தன்னை வளர்த்தெடுத்து கொண்ட நெப்போலியன் உருவத்தில் பார்க்க குள்ளமானவர். நெப்போலியன் அதாவது உருவத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப குள்ளமானவர்னு சொல்லலாம். ஒரு முறை போர்க்களத்தில் வென்ற பிறகு வீரர்களை குதிரையின் வேகத்தை அதிகப்படுத்தும் பொருட்டு கடிவாளத்தை பிடிச்சு இழுத்தான். குதிரையின் வாயிலிருந்து அந்த ரத்தம் சொட்டி கொண்டே இருந்துச்சு. சிட்டென பறக்க ஆரம்பிச்சது. கிடுகிடு பள்ளம் உன்னை திடீர்னு குறுக்கிட்டுச்சு. அப்படியே குதிச்சு விடலாம். குதிரையால தாவக்கூடிய தூரத்தை விட ஒரு 5 அடி அதிகமாவே அகலமா இருந்துச்சு பள்ளம். பார்த்தான். வீரனுக்கு அழகு இப்படி சாவதுதான் நினைச்சு முடிக்கினான். பள்ளத்துல குதிரை தாவி வீழ்ந்த பொழுது அந்த 5 அடியை மிதந்துகிட்டு இருக்கும் பொழுதே தாவி அடிகளோடு தப்பிச்சான். தன்னை விதியின் மனிதன் என தன்னை அழைத்து கொண்டான். நெப்போலியன் பிரெஞ்சு புரட்சியால் நாட்டில் ஏற்பட்டிருந்த கொதிநிலையை பயன்படுத்திக்கிட்டு ஆட்சியை பிடிச்சுக்கிட்டான். இருந்தாலும் கூட முதலில் 3 பேர் கொண்ட அமைப்பை கொண்டு ஆள்வது போல பாவ்லா காட்டிட்டு ஆட்சி பீடம் ஏறினான். தானே போல மகுடத்தை எடுத்து சூட்டிக்கிட்டான். அதாவது தானே மகுடத்தையும் எடுத்து சூட்டி கொண்டான். உலக வரலாற்றில் ஏழை ஒருவரின் மகன் ஒரு மாபெரும் நாட்டின் சக்கரவர்த்தியாகிற அற்புதம் அன்றைக்கு நிகழ்ந்தது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும் உறங்கிய நெப்போலியன் ஆழ்ந்து வாசிக்கிற பழக்கம் உள்ளவன். நண்பர்களே, வாசிப்பே நம்மை பக்குவப்படுத்தும் என்பது அவனோட எண்ணம். குள்ளமாக இருந்ததால் அவன் அரசவைக்கு நடந்து வருகிற பொழுது அவன் அணிந்திருக்கும் போர்வால் உரசி இரத்தின கம்பளங்கள் கிழிந்து போகும். பின் இரும்பால் கம்பளம் வைத்த பொழுது உரசிக்கொண்டு தீப்பொறி பறக்க அரசவைக்கு வருவார். அவருக்கு தன்னை விட 2 ஆண்டுகள் மூத்தவளும் 2 பிள்ளைகளுக்கு தாயுமான ஜோசப்பின் மீது முதல் பார்வையிலேயே காதல் பூத்துச்சு. அவளை மனம் செய்து கொண்டார். அவருக்காக உலகம் முழுக்க இருந்த ரோஜா மலர் செடிகளை பரிசாக அனுப்பி வைப்பார். அதன் மூலம் உருவான தோட்டம் மிக பிரம்மாண்டமானது. நண்பர்களே, அதன் மூலமான உருவான தோட்டம் மிக பிரம்மாண்டமானது. முடியவில்லை என்று விவாகரத்து செய்த பின்னும் பெரிய மாளிகை கொடுத்து அவளுக்காக கண்ணீர் வடித்தான் நெப்போலியன். போர்களில் தொடர்ந்து வென்று கொண்டிருந்த நெப்போலியனின் சொந்த வாழ்க்கை வெகு சிக்கனமானது. ஓரிரு செட்டாடைகள், தன் அறையில் தன் 14 ஆண்டுகால சம்பளத்தில் வாங்கிய மேஜை, நாற்காலி, இதுல தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டியே எளிமையாக விரும்பின அவர். எளிமை விரும்பின்னு கூட சொல்லலாம். 2 வேளை மட்டுமே எளிமையான உணவு சாப்பிடுவார். அரை குவளை காப்பி மட்டும் 2 அல்லது 3 வேளை குடிப்பார். வெகு சுறுசுறுப்பாக இருக்கும் அவனுடைய சின்னம் தேனி. பல நாடுகளை வென்ற அவன் செய்த தவறு ரஷ்யாவின் மீதான படையெடுப்பு தான். தான் கொண்டு வந்த இங்கிலாந்துடன் வியாபாரம் செய்யக்கூடாது என்கிற கண்ட முறையை ஏற்க மறுத்த ரஷ்யா மீது போர் தொடுத்தான். நாட்டையே துப்புரவாக துடைச்சி வச்சிருந்தார்கள் மக்கள். ரஷ்ய குளிர் வாட்டி எடுத்தது. உயிரை அப்படியே உருவி எடுத்தது. பல வீரர்கள் சுருண்டு இறந்தார்கள். ஒன்றுமே இல்லாத மாஸ்கோவை கைப்பற்றினார்கள். பசிக்கு சாப்பிட எதுவுமே இல்லாம குதிரைகளையே வெட்டி உண்ண வேண்டிய நிலைமை. வெறிச்சோடி போன மாஸ்கோவின் தெருக்கள் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்ததுல பாதி படையை காவு கொடுத்துட்டு நெப்போலியன் இன்றுதான் பின்வாங்கினார். அதற்கு பின் நடைபெற்ற போரில் தோற்று எல்ஃபா தீவில் சிறை வைக்கப்பட்டார் அவர். ரஷ்ய குளிர் நெப்போலியனை தோற்கடித்தது என வரலாறு எள்ளி நகையாடுகிறது மக்களை. அப்பொழுது நடந்த ஒரு சம்பவம் ரஷ்ய படைகளின் கண்ணில் பட்டு
தப்ப முயன்று ஒரு தையல்காரனிடம் சரண் புகுந்தார் நெப்போலியன். என்னை காட்டிக் கொடுக்காவிட்டால் 3 வரங்கள் தருகிறேன் என்று ஒரு பெரிய துணி மூட்டைக்குள்ள ஒளிந்து கொண்டார் நெப்போலியன். ரஷ்ய படைகள் வந்துச்சு. துணி மூட்டைக்குள் ஐஸ் லைக் தட் என கத்திகளை சொருகி பார்த்தார்கள். ஆனால் ஒன்றும் ஆகாமல் நெப்போலியன் தப்பித்து விட்டார். அதற்கு பின் பிரெஞ்சு படைகளும் வந்துச்சு. வரங்களை கேட்க சொன்னார் நெப்போலியன். முதலில் கடையின் ஓட்டை சரி செய்ய வேண்டும். முடிந்தது என்றார் நெப்போலியன். அடுத்தது கம்பீரமாக கேட்க, எதிர்க்கடை தையல்காரனை நாடு கடத்தி விடுங்கள். ஒரே தொழில் போட்டி எனவும் சிரித்து கொண்டே சரி அடுத்து என கேட்க, நீங்கள் அந்த துணி மூட்டைக்குள் இருக்கும் பொழுது கத்தியல் குத்தினப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு தெரிஞ்சாகணும். என்றார் நெப்போலியன். என்றார் நெப்போலியன். கிளம்புங்கள் என படைகளிடம் சொல்லிவிட்டு வெளியேறும் பொழுது சடக்கென்று திரும்பி படை வீரனை பார்த்து தையல்காரனிடம் தலையில் படைக்கென்று துப்பாக்கியை வைக்கச் சொல்லி 1 2 3 என்றதும் சுட்டுவிடு என்றதும் துப்பாக்கி ஓட்டை தையல்காரன் தலையில் போய் ஒட்டி கொண்டது. 1 2 3 என்றதும் அதீத மௌனம். குண்டு வெடிக்கவில்லை. வியர்த்து போன தையல்காரனை பார்த்து, இப்படித்தான் இருந்தது எனக்கு என்று விட்டு கிளம்பினான் நெப்போலியன். அந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வும் அவனிடம் இருந்தது. எல்ஃபாவில் இருந்து தப்பி வந்த பொழுது மக்கள் மீண்டும் அவன் பின் அணிவகுத்தார்கள். வாட்டர்லூவில் இறுதிப்போர். ஓய் வடிவத்தில் படைகளை நிலைநிறுத்தினான். போரில் வென்று விடுவான் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதற்கு முந்தைய நாள் நல்ல மழை பெய்தது. இவனுக்கு காய்ச்சல் வேறு. சொன்ன உத்தரவுகள் தப்பு தப்பாக வீரர்களின் காதுகளில் விட தோல்வியை தழுவினான் நெப்போலியன். இந்த முறை தப்பிக்க முடியாத ஹெலினா தீவில் கொண்டு போய் தனிமை சிறை வைத்தார்கள். 40 போர்கள் கண்ட நெப்போலியன் கொண்டு வந்த கோட் ஆஃப் நெப்போலியன் இன்றைக்கும் பின்பற்றப்படும் அருமையான சட்டம். எல்லா மக்களுக்கும் சம உரிமை வழங்கும் அற்புதம் அது. எளிமையான மொழியில் அது எழுதப்பட்டு இருந்துச்சு. நிலை உடைமை முறையை வேறறுத்து மக்களுக்கு நிலங்களை பிரித்து கொடுத்தார். மதத்தை அரசியலிருந்து ஒதுக்கி வைத்தார். நெப்போலியன் காலத்தில் அறிவியலுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுச்சு. வோல்டாவை பார்த்து, நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை அரசவைக்கு வந்தால் கூட போதும் என்கிற அளவுக்கு நெப்போலியன் தீராத வாசிப்பு ஆர்வம் கொண்டவன். எல்ஃபாவில் சிறை வைக்கப்பட்டு இருந்த பொழுது நெப்போலியனுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய அறையில் அவன் எதை தெரியுமா வைத்திருந்தான்? எல்லா அடுக்குகளிலும் மொத்தமாக 3000 புத்தகங்களை வைத்திருந்தான். அவன் மரணத்துக்கு பிறகு ஆங்கில அரசே அவனை மாவீரன் என ஏற்றுக்கொண்டது. புத்தகம் வாசிப்புன்றது எல்லாருக்கும் சிந்தனையை அதிகப்படுத்தும். ஒரு ஒரு யாரானாலும் சரி, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ மக்கள் எல்லாருமே யாரா இருக்கட்டும் சரி, சிந்தனை திறன் இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில எப்படினாலும் ஜெயிச்சிருவான். பணமோ அது மூலமாக கிடைக்கிற புகழோ அவனை ரொம்ப மேன்மை நிலைக்கு கொண்டு போகாது. ஒருவனுக்குள்ள சிந்தனை திறன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் எப்படியாச்சும் லைஃப்பில் ஜெயிச்சிருவான். அந்த சிந்தனை திறன் வரணும் அப்படின்னா வாசிக்கணும். வாசிப்புன்ற பழக்கம் இருந்தால் மட்டும்தான் சிந்தனை திறன். தனக்குத்தானே சிந்திக்கணும். இது தப்பு, இது கரெக்டு, இது சரி இல்லை அப்படின்னு யோசிக்கணும். வாசிப்புன்ற பழக்கம் அப்பவே நெப்போலியனுக்கு இருந்திருக்குன்றது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. ஒரு சம்பவத்தோடு முடித்தால் நன்றாக இருக்கும். நெப்போலியனின் படைத்தளபதி வேகமாக ஓடி வந்தார். கண்களில் கலக்கம். அரசே, எதிரி நாட்டு படைகள் எல்லா பக்கமும் சுற்றி வளைத்து விட்டார்கள். அவ்வளவுதான் என்ற பொழுது நெப்போலியன், அதனால் என்ன, எல்லா பக்கமும் சுடலாமே என சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்றார் நெப்போலியன். இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, முடியாது என்பது முட்டாள்களின் அகராதியில் உள்ள வார்த்தை. குள்ளமான உருவம் கொண்ட வானுயர தன் உழைப்பால் எளிய குடும்பத்தில் இருந்து பேரரசனாக உயர்ந்த மாவீரன் நெப்போலியன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.